3 மணி இருக்கும். ஆண்டவர் தட்டி எழுப்பினதான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, சிறுமைப்பட்டு ஆவிலை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவன நான் நோக்கி பார்ப்பேன். அப்படிப்பட்டவனை தான் ஒரு தாய் தேற்றுறது போல நான் தேற்றுவேன். அவர் வசனத்துக்கு நடுங்காம, அவர் வசனத்துக்கு மரியாதை கொடுக்காம, அவர் வசனம் மதிக்காம நம்ம தான் ஒரு தாய் தேற்றுவது போல நம்ம உணர முடியாது. அவர் திட்டமா சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? நீங்க அங்கலாக்கிற நேரத்துல ஒரு தாயை போல தேற்றணுமா? ஒரு தாயை போல அரவணைக்கணுமா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் ஒரு வசனத்துக்கு நடுங்கணும். ஒரு வசனத்துக்கு நடுங்குனா ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல அவனை தேற்றுவேன். அவர் உங்களை இடுப்புல வைப்பாரு. அவர் உங்களை முழங்கால வைத்து ஆளாட்டுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே நான் சரணடைகிறேன். உள்ள கைகளை தட்டியோ இல்ல கரங்களை உயர்த்தியோ, ஹல்லேலூயா. ஆண்டவரே உன் வசனத்தை நடுங்குகிறப்பா. உன் வசனத்துக்கு வல்லமை உண்டு, உன் வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அது போய் வெறுமனே திரும்பாது. இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் தேற்றுகிறத உணர முடியாது. அவர் உங்களை முழங்கால வைத்து தாளாட்டுகிறத நீங்க அனுபவிக்க முடியாது. அநாத பிள்ளைங்களை போல இருப்பீங்க.